அவ வெளியே வரட்டான், நான் யாருன்னு காட்டுறேன். மாமி வந்துட்டா. அத்தா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? இன்னாடி ட்ரெஸ் இது? மீனா ட்ரெஸ்ஸை பாரு இங்க. அப்படியே ஒண்ணும் தெரியாத பப்பா மாரி நடிச்ச. இப்ப புருஷன் வந்தவொடனே உன்னை கையிலே பிடிக்க முடியல. இப்பதாண்டி தெரியுது உன் தண்டவாளம் மண்டவாளம்லாம். என் குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரோட்ல போய் போட்டுக்கோ, என் வீட்டுல போடாத. மீனாக்கு எது போட்டாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம எதாவது போட்டுட்டு அப்படியே ஊரே ஒன்னாக்கிடுவாங்க. மீனாவை பாரு, அவ படிப்புன்னா, அவ அந்தஸ்துன்னா, அவ ட்ரெஸ்ஸும், அவ அடக்க உடக்கத்தையும் பார்த்து திருந்து. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுன்னு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் புடவை கட்டின்னு இருக்காங்க. அத்தை வர சப்போர்ட் பண்ணுறாங்க. அவள் படிச்சிருக்கா, நாகரிகமாக இருக்கா. நீயே இருக்கிறியே பட்டிக்காடு. இது வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் மெயின் பிக்சரை பாப்படி. எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் தான் இப்படி மாடலாக கிளம்பியிருந்தேன். நம்மளை அத்தையும் மீனாக்காவும் இப்படி கேவலமாக பேசிட்டாங்க பாரு. இந்த மாதிரி மாடலாக இருந்தால் நம்ம வீட்டுக்காரருக்கும் பிடிக்காது போல. நம்ம ஆசையாக கிளம்பணும், எல்லாமே வீணாயிடுச்சு. எங்க நான் கிளம்பிட்டேன், போலாமா? எப்போதும் இந்த மாதிரி தான் இருக்க. வெளியே போகும்போதும் ஒரு அழகாக வரியா? உனக்கு இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி வந்ததே வேஸ்ட். இந்த வீட்டில் மாடனாக கிளம்புனாலும் திட்டுறாங்க, புடவை கட்டினாலும் திட்டுறாங்க. அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க, பட்டிக்காடிங்க இவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்னு. எங்கள் அம்மா சொன்னது தான் கரெக்டு. ஐயோ, நம்ம வீட்டுக்காரர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த புடவை கட்டிட்டோமே. எனக்கு வெளில போகிற முடியல. சே.